இந்தியாவுக்கும் அர்மீனியாவுக்கும் இன்னொரு பாதுகாப்பு ஒப்பந்தம் நடக்க போகுது. அதாவது பல மாதம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரிலே ஏவுகணையை அர்மீனியாவுக்கு தர இந்தியா ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்தியா அர்மீனியாவுக்கு என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பினாக்கா மல்டி ரோல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ATAGS அட்வான்ஸ்டு டியூ ஆர்டிலரி கன் சிஸ்டத்தை தந்திருக்காங்க. இந்த மாதிரி பல சிஸ்டத்தை சக்சஸ்ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இந்தியா அர்மீனியாவுக்கு. இப்போ கைஸ் ரிலே ஏவுகணையை தரப்போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். இப்போ நம்ம இந்த ஏவுகணையை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல். இதை DRDO தான் உருவாக்குனாங்க. இதை இந்திய ராணுவமும் IAFும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட ரேஞ்ச் 150லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதில் 500லேருந்து 1000 கிலோ வரைக்கும் வாரேட்டை எடுத்துகிட்டு போகலாம். இது வேகமாக போகணுங்கிறதுக்காக 2 ஸ்டேஜ் ராக்கெட் மோட்டார்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இதோட ஸ்பீடு கைஸ் மார்க் 1.6க்கு மேலே இருக்கும். இதால் கைஸ் மார்க் 1.6 வேகத்தில் இதால் போக முடியும். அதாவது ஒளியை விட 1.6 வேகத்தில் இதால் போக முடியும். இந்தியா அர்மீனியா பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தும். இப்போ DRDO உருவாக்கின ரிலே ஒரு டாக்டிக்கல் மிசைல். இதால் கைஸ் ஈஸியாக எதிரியோட பாதுகாப்பையும் தாண்டி இதால் இலக்கு அடிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த மிசைலை அர்மீனியாவுக்கு கொடுக்கறதுல சில சிக்கல் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அது என்னன்னா கைஸ், இந்தியா MTCR ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. MTCA மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரேஞ்ச். இந்த ஒப்பந்தத்தில் 35 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதாவது கைஸ் இந்த ஒப்பந்தத்தை படி கைஸ் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற மிசைலையும் 500 கிலோ லேலோடு எடுத்துகிட்டு போகிற மிசைலையும் எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது. இதனால கைஸ் ரிலே மிசைலோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டர் இது இருக்கும். இப்போ கைஸ் அர்மீனியா ஏன் இந்த மிசைலை வாங்குறாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த மிசைல் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஜர்பைஜானை சமாளிக்க தான் கைஸ் அர்மீனியாவுக்கு இந்த மிசைல் தேவைப்படுது. அர்மீனியாவும் அஜர்பைஜானும் ரொம்ப வருஷமாகவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நகர்னோ கராபாக் இது ஒரு சின்ன பகுதி கைஸ். இதோட ப்ரொனன்சியேஷன் நான் கரெக்டாக பண்ணலைன்னா நான் மேலே மென்ஷன் பண்ணிடுறேன். சோவியத் யூனியன் காலத்தில் இந்த இடம் அஜர்பைஜானுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் கைஸ் இதில் இருக்கிற மக்கள் அர்மீனியர்கள் தான். 1991 சோவியத் யூனியன் பிரிஞ்சிச்சு. இந்த சமயத்தில் கைஸ் நகர்னோ கராபாத் அஜர்பைஜான் கிட்ட இருந்து விலகி நாங்கள் சுதந்திரம் அடைகிறோன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. ஆனால் இதுக்கு அஜர்பைஜான் ஒத்துக்கல. இதனால தான் கைஸ் இந்த இடத்துல மோதல் ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா கைஸ் நடந்த போரில் கிட்டத்தட்ட 3000 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த போருக்கு அப்புறமா கைஸ் 1994 போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் முடியல, அப்படியே தான் கைஸ் இருந்துச்சு, புகஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கைஸ் இந்த இடம் சர்வதேச ரீதியாக அஜர்பைஜானுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் கைஸ் இதில் இருக்கிற மக்கள்கள் அதிகமாக அர்மீனியர்கள் தான். இப்போ கைஸ் 2022 அஜர்பைஜான் இன்னொரு பெரிய போர் நடத்தினாங்க. இந்த போரில் நகர்னோ கராபாத்தில் இருக்கிற பல பகுதிகளை இவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்போ கைஸ் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரி பல நாடுகள் முயற்சி பண்ணாங்க. ஆனால் கைஸ் இந்த பிரச்சனையில யாராலையும் ஒரு ஸ்டேபிளான முடிவு எடுக்க முடியல. இந்த பிரச்சனையை முடியல. இதனால தான் கைஸ் அர்மீனியா அதிகமாக வெப்பன்ஸ் தேவைப்படுது அஜர்பைஜானை சமாளிக்கிறதுக்கு. அஜர்பைஜானை சமாளிக்க தான் கைஸ் இப்போ அர்மீனியா ரிலே ஏவுகணையை வாங்குறாங்க. இந்த ஒப்பந்தம் கைஸ் முடிவடைஞ்சிருச்சுன்னா இது இந்தியாவோட ஒரு முக்கியமான வெற்றியாக இருக்கும். ரீசெண்டாக பீரங்கி, ரேடார், லைட்டாக இருக்கிற டிஃபென்ஸ் ஆயுதங்கள் மாதிரி பல ஆயுதங்களை அர்மீனியாவுக்கு இந்தியா தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கைஸ் இந்த லிஸ்ட்டில் ரிலே ஏவுகணையே சேரப்போகுது. இப்போ கைஸ் இந்தியா ஹை குவாலிட்டி செக்யூரிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடாக மாறப்போகுது கைஸ். இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு இன்னும் வெளியே வரல. அவங்க எத்தனை ஏவுகணைகளை வாங்க போகிறாங்க இன்னும் வெளியே வரல. ஆனால் பேச்சுவார்த்தை அடுத்த சில வாரம் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மிசைலை அர்மீனியா வாங்குறாங்கன்னு சொல்லி இன்னும் அஃபீஷியலான நியூஸ் வெளியே வரல கைஸ். இந்த ஒப்பந்தம் மாதிரி ஒரு ஒப்பந்தமும் இந்தியா பாதுகாப்பு துறையை உலக அளவில் இந்திய ஆயுதங்களை அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா கைஸ் அஜர்பைஜானுக்கு யாரை வெப்பன்ஸ் தராங்கன்னா சைனா தான் வெப்பன்ஸ் தராங்க. சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் தான் தராங்க. இவங்களுக்கு எதிராக நம்ம அர்மீனியாவுக்கு வெப்பன்ஸ் தந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரில் எந்த வெப்பன்ஸ் ஜெயிக்குதோ அந்த நாட்டோட வெப்பன்ஸுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இதை கார்னர் பண்ணி தான் கைஸ் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு. அதாவது உக்ரைனுக்கு அதிகமான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெப்பன்ஸ் தருவாங்க. தந்து எங்கள் வெப்பன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுது, நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லி காட்டுற மாதிரி தான் கைஸ். இதனால் அமெரிக்காவோட மார்க்கெட்
பெருசாகும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து ரஷ்யாவோட வெப்பன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அமெரிக்காவோட ஆயுதங்கள் என்னதான் பெஸ்ட்டாக இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உக்ரைனில் இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். இப்போ கைஸ் இந்தியா வந்து அடுத்த லெவலில் போகிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் அர்மீனியா அஜர்பைஜான் போரில் வந்து அர்மீனியா ஜெயிச்சாங்கன்னா நம்மளோட வெப்பன்ஸ் மார்க்கெட் வந்து எங்கேயோ போயிடும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.